விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வேலன் வந்துட்டா வெள்ளைக்காரன் என்னோட 10வது படம் ஒரு ஆக்டராக, என்னோட படம் ஒரு ப்ரொடியூசராக எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி ஒரு படம் ஒரு வாரம் தேட்டரில் ஓடுறதே அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு 3rd வீக்கு சூப்பர்ப் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் படம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. முதல்ல உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு தான் இந்த படத்துக்கு தொடர்ந்து 3rd வீக் தியேட்டர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஈவெண்ட் நான் தியேட்டர்ல பார்த்திருக்கேன் படத்தை. காலைல இன்னொரு தியேட்டர்ல பார்த்தேன், சூப்பரா இருக்கு. இங்க இப்ப பார்த்தேன். டைரக்டர் எழில் சருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லும். டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லும். ஐயோ பாவம், ஐயோ பாவம், ஐயோ பாவம், சொல்ல போறேன் நானும் இந்த சாங்கில. கமலா சினிமாஸ்ங்கிறது சினிமாவை வெளியிட்டு அதுலேருந்து வர்ற ப்ராஃபிட்டை மட்டுமே எடுத்துக்கிற ஒரு நிர்வாகம் இல்லை. சினிமாவில் ஒரு ஃபைட் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும் அப்படின்னு சொன்னால் இல்லை, ஒரு ப்ரொடியூசராக மாறுறதுக்கு தைரியம் வேணும். அதில் நம்ம விஷ்ணு விஷால் ரொம்ப தைரியமாக அந்த படத்தில் ப்ரொடியூசர் அறிமுகமாயிருக்காரு. காத்தல மேட போட்டு கதகளி ஆடாத, காதல கோழி குஞ்சா பொறிக்காத, ஆக்கிய சோழனிதான் அரிசிய மாத்தாத, ஆம்பள நெஞ்ச பொந்தா அமுக்காத. கண்டினியூஸாக ஒரு 20 நிமிஷம் ஆடியன்ஸை நான் ஸ்டாப்பாக கிளாப் சட்டை வச்ச ஒரு சீன் என்னென்னா நான் நடித்த சீன். ஆடியன்ஸ் ஊராக சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு காமெடிப்பா 6 மணிக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க, அது முடியவே மாட்டேங்குது. ரோபசங்கர் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறார், நமக்கு வயிற்று வலி வந்துடுது. அப்புறம் ரைமரியை கதை கேட்குறது, மறுபடியும் நமக்கு வயிற்று வலி வந்துடுது. இப்படி அந்த சீனை சொல்லி பாராட்டாதவங்களே இல்லை. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். படம் சூப்பர் தல, எல்லாம் ஃபேமிலியோட பாருங்க. நல்லா இருக்கு படம், செம்மையா இருக்குது. படம் அருமையா இருக்கு. கம்முன்னு இருக்குது படம், சூப்பரா இருக்குது, அருமையா இருக்குது. படம் நல்லா இருக்குண்ணா. படம் சூப்பர்ண்ணா, செம்ம அருமையான படம், ரொம்ப அருமையா இருக்கு படம், ரொம்ப அருமை. படம் சூப்பரா இருக்குது, ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி படம். இப்போ நடத்த போகிற பிளானுக்கு பேர் ஆப்ரேஷன் ஜாக்கெட். இந்த ஆப்ரேஷன் ஜாக்கெட்டில் கடத்த போகிறது யாரை தெரியுமா? எம்எல்ஏ ஜாக்கெட்டை. வெரி குட். நம்மளாம் எம்எல்ஏ ரூம் போகிறோம். எம்எல்ஏ படுத்த பெட்டில் நான் படுத்துக்குவேன். நீங்கள் எம்எல்ஏ ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்து ஆம்புலன்ஸ் ஏற்றி அண்ணன் இடத்துக்கு கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் நான் எம்எல்ஏ ரூம்லேருந்து எஸ்கேப் ஆவேன். ஆமா, எங்க கூட வர வேண்டியதானே நீ? எதுக்கு எம்எல்ஏ பெட்ல போய் படுக்கணும்? ஏய் பீப்பா பிரதீப், நான் உங்களோட வந்துட்டா எம்எல்ஏ பெட்ல இல்லாத பார்த்து யாராவது சத்தம் போட்டா மாட்டிக்கோம்ல. அபிஷேக், சூப்பர் அபிஷேக். ஓகே, கம் ஆன் பாய்ஸ், லெட்ஸ் கோ. ரெடி. ஓகே. அபிஷேக், என் உயிரை பத்தி கவலைப்படாத, நீ கிளம்பு பிரதீப். ஆல் தி பெஸ்ட் அபிஷேக், ஆல் தி பெஸ்ட். பாஸ், சக்சஸ். சூப்பர். பீப்பா பிரதீப், அசத்திடியடா அசத்திடியடா. என் செல்லம், என் வைரம், என் வைடூரியம், என் மாணிக்கம், என் கோமேதகம். இறக்கு. வந்துருச்சு. நல்லா போடுங்க பாஸ். ஏண்டா ஆப்பிரிக்கா யானை 500 கோடியை பதுக்கி வச்சுட்டு மெண்டல் மாதிரி நடிச்சா இந்த பூதம் ஏமாந்துருவானா? நான் யாரு? பூதண்டா, பூ. பாஸ், இவன் எப்படி பாஸ் இங்க? அந்த தொன்னையை தாண்டா நானும் கேட்கிறேன். இந்த உர முட்டை எப்படி இங்க? ஏண்டா நான் கேள்வி கேட்டா திருப்பி நீ கேள்வி கேட்கிறியா? பள்ளி கூட பக்கமே போனதில்ல, நீலாம் டாக்டர்.